ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்ல போகிற ஏர்ட்ராப் இருக்குது இல்லையா, 100% ட்ரஸ்டட், எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இதை யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரி, ஓகே. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து சொன்னேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ண போகிற ஏர்ட்ராப்போட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் தான் வந்து இருக்கேன். இதில் யார் யார் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த டேரன் அப்படின்ற இந்த டோக்கனை தான் நம்ம அதில் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபாலோவர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயமா அதில் வந்து எல் பேங்க் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள் இவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்காங்க. அது பைனான்ஸ் லேப்ஸ் தான். பைனான்ஸ் லேபில் இந்த டி ஆப்பு கண்டிப்பாக அது இடம் பெற்று இருக்குது. அதாவது மந்த்லி இவங்க கூடலாம் நாங்கள் டைப் வைக்கிறோம், இவங்களெல்லாம் நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்களும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல் பேங்க் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் மோரி அப்படின்றவங்க கொஞ்சம் ட்ரஸ்டடான ஆள் தான். எலிசா, அதுக்கப்புறம் வந்து ஹைப் பாய், அப்புறம் ஆல்ஸ்பார்க் அப்படின்றது பிளாஸ்ட் நெட்வொர்க். இவங்கள கூட சேர்க்க வேணாம், மற்றவங்கள நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து கிடைக்க போகுது. இது எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை இப்போ சொல்கிறேன். இந்த லிங்க் வந்து இப்போதைக்கு நான் இதை மை மெசேஜில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வரையில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து இந்த போஸ்ட் அவைலபிளாக இருக்கும், இந்த லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலோட போஸ்ட்டு லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏர் ட்ராப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து டேரெக்டாக உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த லிங்க்கை வந்து அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி அப்படின்றத கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கிவி ப்ரௌசர் ஆர் மிஸ்ஸஸ் ப்ரௌசர், இது ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து இருக்கணும். அதுக்குள்ளே மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கணும். நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கிவி ப்ரௌசர்னாலே என்னன்னு தெரியல, மெட்டாமாஸ்க்னாலே என்னன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வந்து இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துப்பேன். அதில் நியூ யூசர்ஸ் வந்து போயிட்டு எப்படி கிவி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிட்டு வந்த லிங்க் வந்து நான் மேலே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல கனெக்ட் பட்டன் வந்து இருக்குது. இந்த கனெக்ட் பட்டன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டாமாஸ்க் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக மெட்டாமாஸ்க் வந்து கூட்டிகிட்டு போகுது எனக்கு. ஒருவேளை உங்களை கூட்டிகிட்டு போகலைன்னா இந்த இடத்துல மேலே வந்து 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்கில் எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதான்றதை செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. இப்போ மெட்டாமாஸ்க்கை நான் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கனெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்குது. எந்த அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி கேட்குது. நான் என்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். எந்த அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஃபியூச்சரில் இந்த ஏர்ட்ராப்பை மறுபடியும் நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேம் வேலெட்டை வேறு வேலெட்டு வந்து மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த இடத்துல ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்றத நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆர்பிட்ரம் நெட்வொர்க் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்காது. அதனால் வந்து என்னென்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே வந்து பாருங்களேன், நிறையா மிஷின்ஸ் வந்து இருக்குதா. இந்த இடத்துல என்ன பண்ணால் ஏர்ன் அப்படின்ற டோக்கன் வந்து அந்த இடத்துல இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நிறையா மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து ஆப்ஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஏன் இப்போ தொட்டு உள்ளே வந்திருக்கும் இல்லையா, இந்த இடத்துல மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணணும் போல். இதை நான் கிளிக் பண்ணுறேன். எதுவுமே வரல. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மெட்டாமாஸ்கில். ஓகே. இப்போ வந்து சைன் ஆப்ஷன் வந்து கேட்குது. சைன்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்து வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து போட சொல்லும். ஜஸ்ட் இதை வந்து நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அலோவ் கொடுக்காம கூட இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இமெயில் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லும். இமெயில் போடுறதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நிறைய அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புனீங்கன்னா. ஃபியூச்சரில் வந்து இமெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் இந்த இடத்துல என்னோட இமெயில் ஐடியை நான் வந்து போட்டுக்க போகிறேன். அது என்னன்னு தெரியல, இமெயில் ஐடி வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகவே மாட்டேங்குது. அது இப்போதைக்கு சர்வர் டவுனாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த இடத்துல வேலட் கனெக்ட் வந்து ஆகவே இல்லை. எகைன் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பட்டன் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை. நம்ம நேரத்திலலாம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கணும் தெரியுமா, ஜஸ்ட் அப்படியே வந்து இந்த சைட் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா கிவி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட ஓப்பன் ஆகிடும். ஓகே. இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே. இந்த மிஷின்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு செக்இன் வந்து இருக்குது. இந்த செக்இனை நான் கிளிக் பண்ணியில் எனக்கு வந்து இங்கே மேலே வந்து டோனட்ஸ் வந்து ஒன்று ஆட் ஆகிரும். இந்த டோனட்ஸை ஃபியூச்சரில் நம்மளால் கிஃப்ட் பாட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ அப்படி இல்லைனா அந்த டேரன் அப்படின்ற காயினாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. பட் இந்த காயினுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அது இந்தியன் ருபீஸாக தான் கிடைக்கும் கடைசியில். அதை நம்ம எந்த வழியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் இப்போ வந்து அவங்க
அனௌன்ஸ் பண்ணலை அஃபிஷியலாக. பட் ஃபியூச்சரில் இதை எப்படி வந்து எப்படி வந்து வித்ரா பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா வீடியோஸையும் நான் உங்களுக்கு வந்து போட்டுருவேன். இதை நம்ம அட்டன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்தவித லாஸும் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு டெய்லி ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது, நீங்கள் ஓப்பன் பண்ணி டக்குன்னு டெய்லி செக்இன் வந்து பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல மேலே ஒரு செக்இன் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல டெய்லி செக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து மேலே வந்து ஒரு டோனட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட இமெயில் ஐடியை இதில் ஆட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு 10 டோனட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் ஏ டாஸ்க்கு, நம்ம வந்து ஒரு டாஸ்க்கை கிரியேட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு 10 டோனட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கிரியேட் ஏ டாஸ்க் அப்படின்றத நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் லைவாக உங்களுக்கு. கிரியேட் டாஸ்க் அப்படின்றத வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டைட்டில், நம்மளோட டாஸ்க் டைட்டில் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வின்னர் ஆஃப் த வீக் அப்படின்ற ஒரு டாஸ்க் நேம் வந்து நான் போடுறேன். கண்டென்ட் அப்படின்ற இடத்துல ஏதாவது ஒன்று சும்மா வந்து ஐ எம் அ யூடியூபர் அண்ட் ஐ ஹேவ் ஜாவான்னு போட்டேன் ப்ரோ, ஹேவ் மோர் டாஸ்க்ஸ். ஓகே, இடையில வந்து வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். பட்ஜெட்டில் வந்து நான் 0 தான் போட்டிருக்கேன், எதுவுமே வந்து என்ட்ரு பண்ணலை. இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை லோட் ஆகி வந்து பேக் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் இன்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இன்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது ஏர்ன் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த பேஜுக்கு வந்து பேக் போவோம். எகைன் பேக் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து நான் கனெக்ட் வேலட்ன்றதை கொடுத்து நான் வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து கிளைம் ஆப்ஷன் வந்து கேட்குது. அதாவது என்னது, ஓபிபிஎன்பி செக்இன் அப்படின்ட்டு மேலே ஒரு செக்இன் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸு டெய்லி வந்து இது வந்து கிடைக்கும். டெய்லி இது கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே உள்ளதெல்லாம் சும்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரிப்ளை டாஸ்க், ஒரு டாஸ்க்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆர்டர், ஒரு ஆர்டர் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வந்து டாஸ்க் ஆர்டர் தான், அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அப்புறம் ஹோல்டு டேரின் மான்ஸ்டர்ஸ் என்எஃப்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து அவசியம் வந்து கிடையாது, அது நம்ம பை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே. டெய்லி வந்து நம்ம வந்து அதை செக்இன் பண்ணோம்னா மட்டும் போதும். அது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ அந்த இருக்கிறதுனால ஈஸியான டாஸ்க்னா. அப்புறம் ஈஸியான டாஸ்க்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 டோனட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் ட்விட்டரை பைண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நிறையா பேர் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணல. ஒரு சில பேருக்குலாம் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணி விட்றாங்க. எதுக்குன்னா இவங்க ஸ்கேமர் கிடையாது. ஒருவேளை நம்ம ட்விட்டரில் பாட் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ட்விட்டர் அல்காரிதம் நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு பேன் பண்ணி விட்டுருது. அதனால தான் சொல்கிறேன், முக்கியமான ஏர்ட்ராப்பில் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து கிளைம் பண்ண வேணாம். சரி, ஓகே. இப்போ ஓபிபிஎன்பி செக்இன் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கிளைம் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போயிருக்கும் கண்டிப்பாக. வெயிட், மெட்டாமாஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கே வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகே, மெட்டாமாஸ்கில் வந்து இப்போ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பிஎன்பி ஃபீஸ் கேட்குறாங்க. பட் என்கிட்ட பிஎன்பி வெப்20 ஃபீஸ் வந்து என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து யூ டோன்ட் ஹேவ் பிஎன்பி இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஓபிபிஎன்பி அப்படின்ற ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதில் தான் இந்த டெஸ்ட்நெட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஓபிபிஎன்பி அப்படின்ற அந்த நெட்வொர்க்கில் உள்ள பிஎன்பி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இந்த டாஸ்க்கை வந்து டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு. எவ்வளோக்கு உண்டான பிஎன்பினா ₹1 கூட வரல, ஒரு 50 பைசா கூட வரல. அதை விடவும் கம்மியான அளவு பிஎன்பி இருந்தால் போதும். வெரி வெரி லோ ஃபீஸ் வந்து பிஎன்பி. சரி, ஓகே. இந்த ஓபிபிஎன்பியை எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம், இப்போதைக்கு பேன் பண்ணது மூலிமா. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் மினிமம் டெபாசிட்டே உங்களுக்கு 500 1000 இருக்கும். அதை நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரானா அதை வித்ரா பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 400 500 செலவாயிரும். பட் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாமல் வேலையை ஃபுல்லாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டாமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓபிபிஎன்பி நெட்வொர்க்கில் தான் உங்களுக்கு இருக்கும், ஸ்விட்ச் ஆகிருக்கும் இங்கே. அப்படி இல்லைனாலும் எந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 0h ஸ்டார்ட் ஆகிற அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் அதை கிளிக் பண்ணினாலே இது வந்து காப்பி ஆயிரும். காப்பி பண்ணினதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூகுள் குரோமை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா COVACA.xyz அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வரும் COVACA அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸை கொடுத்துட்டு கிரிப்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓபிபிஎன்பி அப்படின்ற காயின் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இதில் நிறைய காயின் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஓபிபிஎன்பி அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ சூஸ் பேக் அப்படின்ற இடத்துல நம்ம எவ்வளோக்கு ஓபிபிஎன்பியை பை பண்ணலாம் அப்படின்றத அந்த இடத்துல சூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து மினிமம் ஒரு 59 ரூபாய்க்கு உண்டான ஓபிபிஎன்பி வந்து போதும். ஸோ இவ்வளோ வந்து கிளிக் பண்ணிக்கோம். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வந்து எல்லாமே இருக்கும். கரெக்டாக இந்த
ரூ. 59 மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணீங்கன்னா கூட வந்து போதும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களோட நேமு ப்ளஸ் இமெயில் ஐடி அப்புறம் வந்து ஓபிபிஎன்பி அட்ரஸ் அப்படின்னு இருக்க இடத்துல அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அட்ரஸ், அந்த அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரை போட்டுட்டு பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் பட்டன் வந்து அங்கிட்டு வந்து இந்த பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி வந்து காமிக்கும். அதுக்கு கீழே வந்து ஸ்கேனர் வந்து காமிக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற பேடிஎம்மோ ஃபோன்பேவோ இல்லைனா வந்து கூகுள் பேவோ எதுலையோ வந்து இந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ரூ. 59 வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டை அங்கேருந்து சென்ட் பண்ணலாம். அந்த சென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூடிஆர் நம்பர் அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடி அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்ட்டு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒரு 2 ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும். 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ் கழிச்சு அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஓபிபிஎன்பி செக்இன் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒர்க் ஆனதுக்கப்புறம் டெய்லி அதை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.